ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். விவிலியமும் குரானும் பாகம் 5 அதிகாரம் 2 சூரத்துல் பகரா பாகம் 4 வசனங்கள் 40 முதல் 48 வரையும் விவிலியம் சார்ந்த சில தெளிவுகளையும் விளக்கங்களையும் பற்றி பார்க்கலாம். 40ஆம் வசனம். இஸ்ராயேலின் சந்ததிகளே, உங்களுக்கு நான் அருள் புரிந்திருந்த என் அருள் கொடையை நினைத்து பாருங்கள். நீங்கள் எனக்களித்த வாக்கை நிறைவேற்றுங்கள். நான் உங்களுக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றுவேன். என்னையே பயந்து அஞ்சுங்கள். 41ஆம் வசனம். நான் இறக்கிய இவ்வேதத்தை நீங்கள் நம்புங்கள். இது உங்களிடமுள்ள தவராத் என்னும் வேதத்தையும் உண்மையாக்கி வைக்கிறது. இதை நிராகரிப்பவர்களில் நீங்களே முதன்மையானவர்களாக ஆகிவிட வேண்டாம். இவ்வேதத்தை பற்றிய உங்களிடமுள்ள தவராத்தில் கூறப்பட்டுள்ள என் வசனங்களை பற்றி சொற்ப விலைக்கு விற்றுவிட வேண்டாம். நீங்கள் மற்ற எவருக்கும் பயப்படாது எனக்கு பயப்படுங்கள். 42ஆம் வசனம். நீங்கள் உண்மையை அறிந்து கொண்டே அதை மறைத்து பொய்யை உண்மையென புரட்டிவிட வேண்டாம். 43ஆம் வசனம். நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள். ஜகாத்தும் கொடுத்து வாருங்கள். தொழுகையில் ஒன்று சேர்ந்து குனிந்து ருகு செய்பவர்களுடன் நீங்களும் குனிந்து ருகு செய்யுங்கள். 44ஆம் வசனம். நீங்கள் தவ்ராத் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களை செய்யும்படி அதில் ஏவப்பட்டிருப்பதை மறந்துவிட்டு மற்ற மனிதர்களை நன்மை செய்யும்படி நீங்கள் ஏவுகிறீர்களா? இவ்வளவு கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? 45ஆம் வசனம். எத்தகைய கஷ்டத்திலும் நீங்கள் பொறுமையை கை கொண்டு தொழுது இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள். ஆனால் நிச்சயமாக இது உள்ளச்சமுடையவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு மிக பழுவாகவே இருக்கும். 46ஆம் வசனம். உள்ளச்சமுடைய அவர்களே தங்கள் இறைவனை நிச்சயமாக சந்திப்போம் என்றும் அவனிடமே நிச்சயமாக செல்வோம் என்றும் உறுதியாக நம்புவார்கள். 47ஆம் வசனம். இஸ்ராயேலின் சந்ததிகளே, முற்காலத்தில் நான் உங்களுக்கு அருள் புரிந்திருந்த என் அருட்கொடையையும் உலகத்தார் அனைவரையும் விட உங்களை நான் மேன்மைப்படுத்தி வைத்திருந்ததையும் நினைத்து பாருங்கள். 48ஆம் வசனம். நீங்கள் ஒரு நாளை பற்றியும் பயந்து கொள்ளுங்கள். அந்நாளில் எந்த ஆத்மாவுக்கும் எதையும் கொடுத்து அதன் கஷ்டத்தை தீர்க்க மாட்டாது. அதற்காக எவருடைய பரிந்துரையையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதற்காக ஒரு பரிகாரத்தையும் ஈடாக பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அவர்கள் எவராலும் எவ்வித உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, சூரத்துல் பகரா வசனம் 40 முதல் 48 வரை உள்ள வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள். இந்த 9 வசனங்களும் இஸ்ராயேலின் சந்ததிகளை குர்ஆனை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தவராத் என்னும் வேதம் பழைய ஏற்பாட்டை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டை குர்ஆன் உண்மையாக்கி வைக்கிறது என்று சூரத்துல் பகரா
41ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. ஆனால் சூரத்துல் பகரா 30ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை உள்ள வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆதாம் பற்றிய நிகழ்ச்சிகளை உண்மையாக்கி வைக்கவில்லை. இதை நாம் கடந்த பதிவில் ஆதாமை பற்றி விவிலியத்தில் எழுதி வைக்கப்பட்டதை பதிவு செய்திருக்கிறோம். அந்நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை, அதாவது விவிலியமும் குரானும் பாகம் 4 பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டை மட்டுமே ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்கள் இஸ்ராயேலர்கள். அவர்கள் இன்று வரை இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இப்பொழுதும் யூதர்களாகவே இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களின் வேத நூலான தவராத் என்று குரானில் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டில் அல்லாஹ் என்ற பெயர் ஒரு இடத்திலும் இல்லை. குரானை பற்றிய வசனமும் இல்லை. கடவுளுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. விவிலியத்தில் பல இடங்களில் பல நபர்கள் கடவுளின் பெயர் என்ன என்று கேட்டபோது கடவுள் பல இடங்களிலும் பல பெயர்களை சொல்லி இருக்கிறார். அதில் ஒரு இடத்தில் கூட அல்லாஹ் என்று சொல்லவே இல்லை. நாம் ஏற்கனவே பதிவு செய்த விவிலியமும் குரானும் பாகம் 1 குறிப்பிட்டுள்ளது போல் 5ஆம் அதிகாரம் சூரத்துல் மாயிதா வசனம் 73 சொல்லப்பட்டுள்ளது போல் நிச்சயமாக அல்லாஹ் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி ஆகிய இம்மூவரில் ஒருவர் அல்ல என்று குரானில் எழுதப்பட்டுள்ளது. ஆகவே இஸ்ராயேலின் கடவுள் அல்லாஹ் அல்ல. கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு செய்த செயல்களை அல்லாஹ் செய்ததாக சொல்லி அம்மக்களை அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுகிறார். அல்லாஹ் என்பவர் இஸ்லாமிய சகோதரர்களின் கடவுளாக இருக்கிறார். குரானை முழுவதுமாக வாசித்த பொழுது எனக்கு புரிந்ததை சொல்கிறேன். குரான் என்பது பழைய ஏற்பாட்டில் இருந்து சில நிகழ்வுகள் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. சில நிகழ்வுகள் பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளுக்கு நேர் எதிராக உள்ளது. புதிய ஏற்பாட்டு நிகழ்வுகளிலும் அதற்கு நேர் எதிரான நிகழ்வுகளும் இயேசுவின் போதனைக்கு நேர் எதிரான போதனையாகவும் இருக்கிறது. நாம் அதை பற்றியெல்லாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் முழுமையாக படித்த எவராலும் குரானையும் அல்லாஹ்வையும் பற்றி மேலே குறிப்பிட்டதை மறுக்க முடியாது. குரானில் சில இறைவாக்கினர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் யாரை பற்றியுமே முழுமையாக சொல்லப்படவில்லை. மேலும் விவிலியத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு இறைவாக்கினரை பற்றியும் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளோடு எழுதப்பட்டிருக்கிறது. குரானிலோ அனைத்தும் முகமது அவர்களிடம் ஜிப்ரயீல் என்னும் தூதர் கதை சொல்கிறார். அந்த கதையை தான் குரானில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் முகமது அவர்களுக்கு குரானை பற்றி சந்தேகம் ஏற்பட்டது. ஜிப்ரயீல் தூதர் முகமது அவர்களை பார்த்து, நபியே, நாம் உமக்கு இறக்கி இருக்கும் இதில் சிறிதும் சந்தேகம் கொள்ளாதீர். நீர் சந்தேகித்தால் உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்களை ஓதுபவர்களிடம் நீர் கேட்டு பார்ப்பீராக. நிச்சயமாக உமது இறைவனிடமிருந்து உண்மையான இவ்வேதம் உம்மிடம் வந்தது. ஆதலால் சந்தேகப்படுபவர்களில்
நீரும் ஒருவராக ஆகிவிட வேண்டாம் என்றும் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்குபவர்களுடன் நீர் சேர்ந்து விட வேண்டாம், அவ்வாறாயின் நஷ்டமடைந்தவர்கள் நீரும் ஒருவராகி விடுவீர் என்று 10ஆம் அதிகாரம் சூரத்து யூனுஸ் வசனம் 94 95 சொல்கிறது. சூரத்து யூனுஸ் வசனம் 94 95 பற்றி தியானித்தால் முகமது நபி அவர்களுக்கு குர்ஆனை பற்றி சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. குர்ஆனில் கதை சொல்கிற ஜிப்ரீல் தூதர் சொல்கிறார், குர்ஆனுக்கு முன்னால் இறக்கப்பட்ட விவிலிய வார்த்தைகளை போதிக்கிறவர்களிடம் கேட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இஸ்லாமிய சகோதரர்கள் இதை மனதில் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் கடவுள் மோசே வழியாக 10 கட்டளைகள் கொடுத்து அந்த கட்டளைகளின்படி இஸ்ராயேல் மக்களை வாழச் சொல்கிறார். ஆனால் குர்ஆன் முழுவதிலும் அந்த 10 கட்டளைகள் பற்றி முழுமையாக சொல்லப்படவில்லை. அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் விவிலியமும் குர்ஆனும் பாகம் 5 சூரத்துல் பகரா பாகம் 4 இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.